ஒரு கிராமமா இருக்கலாம், சிட்டியா இருக்கலாம், எங்கேயோ இருக்கலாம். கர்த்தர் உங்களை அந்த இடத்தில் வைத்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு. ஆமென். பூமி மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லையும் என்ன பண்ணியிருக்கிறாரு? எப்படி வருது பாருங்களேன். And he made from one man every nation of mankind to live on the face of the earth, having determined their appointed times and the boundaries of their land and territories. பாருங்க, அந்த அதாவது நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமானது சொல்லிட்டு இருக்கிறேன். கடவுள் உங்க படைப்பை, உங்க பிறப்பை, உங்க வாழ்க்கை குறித்து அவர் என்ன சொல்றாருன்னா, நீ இந்த ஊர்ல இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் இப்படி பிறக்கணும்னு நான் தீர்மானிச்சு ஆமென். எப்படி போட்டிருக்காரு பாருங்க, எப்படி போட்டிருக்காரு பாருங்க. I having determined that appointed times. எல்லாம் சொல்லுங்க, appointed times. எஸ்தரை பார்த்து மோர்தகாய் சொல்றான், இங்க பாரு, இக்காலத்தில் உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே. எல்லாம் சொல்லுங்க, இந்த காலத்துக்கு, இந்த மக்களுக்கு, இந்த மொழியில் உள்ளவங்களுக்கு, இந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றை செய்யும்படி தேவன் உங்களை, அது ஏதோ ஒரு கிராமமா இருக்கலாம், சிட்டியா இருக்கலாம், எங்கேயோ இருக்கலாம். கர்த்தர் உங்களை அந்த இடத்தில் வைத்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு. ஆமென். ஏன் இந்த காலகட்டத்தில் பிறந்தீங்க? அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அவர் அதினதின் காலத்தில் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிறவர். நீங்க ஒரு நிமிஷம் பின்னாடியும் வரல, முன்னாடியும் வரல, கரெக்டா வந்திருக்கிறீங்க. ஆமென், ஆமென். இக்காலத்தில் உதவியாயிருக்கும்படி எல்லாம் சொல்லுங்க, இந்த காலத்துக்கான அனுப்பப்பட்ட தேவ மனுஷன், தேவ மனுஷி நானே. It's not me, you. And talk about yours. ஆமென். என்ன பேசிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க, நானும் தான், நீங்களும் தான். ஆமென், ஆமென். வாழ்க்கையை இப்படி பார்க்கணும். யாருமே வாழ்க்கை எப்படி பார்க்கறது இல்லை. சோறு எங்க கிடைக்கும், குழம்பு எங்க ஊற்றுவாங்கன்னே போயிட்டு இருக்குது லைஃப். அதனால தான் எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை இதை யோசிக்காத, என்ன ஏன் உண்டாக்குனார் அதை யோசி. எங்க போன நம்பிக்கை என்று தேடும் இழிவான பிறப்பல்ல நான் செல்லும் இடமெல்லாம் நம்பிக்கையை உண்டாக்கும்படி, வாழ்வை கொடுக்கும்படி தேவனால் இக்கால கட்டத்திற்கென்று அனுப்பப்பட்டவன். ஆமென்.